விஜய் புண்ணியத்துல பிழப்பு நடக்குது உங்களுக்கு. 2.25 வருஷம் ஆகுது விஜய் சார் அரசியலுக்கு வந்து. நான் பத்திரிகை தொழிலுக்கு 2003-4 வந்தேன். விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வரல. விஜய் அண்ணா கிட்ட சொல்லி கொஞ்சம் நிறைய வருமானம், வாய் வாடகையாக இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன் போன ஆட்சியில் இதெல்லாம் நீங்கள் பேசல? கோட்டி இஸ் ஆல்வேஸ் ஜால்ரா டிஎம்கே. ஐயா சேகர் பாபு அவர்கள் ஆஸ்பத்திரியில் ஆளுங்களை செட்டிங் பண்ணி கட்சிக்காரங்களை தப்பாக நடத்துகிறாரு, இது வந்து அராஜகம்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன். செந்தில் பாலாஜி அவர்கள் யோகிய சிகாமணி கிடையாது, இவர் மோசமானவர்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எதுவுமே தெரியாமல் தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழரம் வலைவழியில் கலந்து கொள்ளக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய பேட்டிகள் கீழே நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறீங்க. அவர்களுடைய பதில் எப்படி இருக்கும்? இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கடந்த நேர்காணல் நீங்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் நிறைய நேயர்கள் சில கருத்துக்களை ஒரு கேள்விகளாக வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 3 கேள்விகளை நான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன் சார். முதல்ல மாருதி அப்படிங்கிற ஒரு நேயர், விஜய் புண்ணியத்தில் பிழப்பு நடக்குது உங்களுக்கு. என்னைக்கு விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்து தான் நீங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் சார். நல்ல கேள்வி, நெஞ்சார்ந்த நன்றி. நான் வந்து அதற்கு முன்னாடி அதிகமாக சம்பாரிச்சிருந்தேன். நான் வந்து ஒரு சீஃப் ஆஃப் பியூரோவாக, சிட்டி எடிட்டராகவோ எல்லாம் இருந்திருக்கேன். எனக்கு வந்து விஜய் அண்ணா மாதிரி ஒரே ஒரு தொழில் கிடையாது. நான் வந்து ஒரு வழக்கறிஞர். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. டிராஃப்டிங் பண்ணுறோம், நிறைய கேஸுக்கு ஒரு சிலது போகிறோம். எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் வழக்கறிஞர்கள். அப்புறம் நான் எந்த காட்டுக்கு போனாலும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு சில ரிசர்ச் பேப்பருக்கு, ஒரு சில சர்வேக்கெல்லாம் நான் எழுதி கொடுத்தா எனக்கு காசு வரும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்தால் எனக்கு காசு வரும். தமிழ்நாடு சிலபஸ் கமிட்டியில் வந்து நான் வந்து டான்ஷேயில் வந்து மாஸ் கம்யூனிகேஷனில் ஐஎம் ஃபேக்கல்ட்டி, அதாவது நான் ஒரு சில எக்ஸ்பர்ட் பேனலில் இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் போகும்போது எனக்கு சிட்டிங் ஃபீஸ் வரும். இதற்கு முன்னாடி 2.5 வருஷம் ஆகுது, 2.25 வருஷம் ஆகுது விஜய் சார் அரசியலுக்கு வந்து. நான் பத்திரிகை தொழிலுக்கு 2003-4 வந்தேன். மக்கள் என் பக்கம், மக்கள் யார் பக்கம் அப்படின்ற மாதிரி கோபிநாத் வந்து டெபியூ பாராளுமன்ற தேர்தல் அப்போ கைலாசம் ஐயா மின்பிம்பங்கள், அவங்க கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ், கைலாசம் அவங்க, அதிலெல்லாம் நான் வேலை பார்த்து அப்பத்துலேருந்து நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வின் டிவியில் இருந்தேன், டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் இருந்தேன், இந்துஸ்தான் டைம்ஸில் இருந்தேன். இந்துஸ்தான் டைம்ஸ்லலாம் வந்து சேலரி வந்து நல்லாவே இருக்கும். ஐடி கம்பெனியில் சேலரி வாங்குறாங்க இல்லைங்களா, அதை விட நல்லாயிருக்கும். என் ஐடி எடுத்து அடித்தா பெரிய கார் இனோவா அந்த மாதிரி காரில் பயணம் பண்ணுறதுக்கும் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டலில் நான் தங்கிறது என் ரேங்க்குக்கு அது மாதிரி கேஷ் பாஸ்ன்ற சொல்லுவாங்க. மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்களே, அந்த ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு காலேஜுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அது இல்லாமல் வழக்கறிஞர் வேலை பார்க்குறோம். அப்புறம் யூடியூப்பு, இதெல்லாம் வந்து நான் வந்து விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வரல. அதுக்கப்புறம் சின்ன வயசில் பால் வியாபாரம், சர்க்கஸில் டோக்கன் கீச்சுது, அதெல்லாம் இருக்குது எனக்கு புரியுது. அதனால் விஜய் அண்ணா கிட்ட சொல்லி கொஞ்சம் நிறைய வருமானம், வாய் வாடகையாக இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க சொன்னால் நல்லாயிருக்கும். நமக்கு இயற்கையாக பார்த்து கொடுக்கறது போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்ட கேள்விக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இதில் கங்கேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நேயர், ஏன் போன ஆட்சியில் இதெல்லாம் நீங்கள் பேசலேன்னு. அதே மாதிரி ஒரு நேயர் அஜய் பிரியன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோட்டி இஸ் ஆல்வேஸ் ஜால்ரா டிஎம்கே. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளுடைய கேள்விகள் தான். இதுக்கான பதில் சார். அதாவது ஐயா சேகர் பாபு அவர்கள், அவர் மீது விமர்சனம் இருக்குது. அவர் தாவேக்காவில் இருந்தவங்களை கையாண்ட விதம் சரி கிடையாது. ஆஸ்பத்திரியில் ஆளுங்களை செட்டிங் பண்ணி கட்சிக்காரங்களை தப்பாக நடத்துகிறாரு, இது வந்து அராஜகம்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் யோகிய சிகாமணி கிடையாது, அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவர் தான் சொன்னார், இவர் மோசமான அரசியல்வாதி, இவர் மோசமானவர்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் தான் நான் வந்து என் பத்திரிகை தொழிலை விட்டு, நான் இருந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் அரசுக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை விட்டு வெளியில் வரேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எதுவுமே தெரியாமல் ஒரு சிலர் பீச் மண்ணை திருடுறாங்கன்னு சொல்லி செய்தி எழுதி அதில் வக்கீல் நோட்டீஸ் வாங்குறதாகட்டும், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்கள்லாம் இன்றைக்கி விஜய் சாரை பற்றி பேசுகிறீங்க. நான் மோடி அவர்களை எதிர்த்து எவ்வளோ பேசியிருப்பேன் கடந்த காலத்தில். தமிழ் நிறம் நேயர்களுக்கு இன்னொன்று லிபர்ட்டி தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது.
ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் அதில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த லிபர்ட்டி தமிழ் சேனலில் நான் எப்போ சனிக்கிழமை பேசினாலும் என் மீது நம்பிக்கை வைத்து இவனோட வார்த்தை மாறாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்ப்பான். எனக்கு என்னென்னா அந்த ஒரு சேனலில் வந்துட்டு எனக்கு அங்கே இருக்கிற நேயர்களோட ஒரு பந்தம் ஒன்று. அது என்னென்னா நான் அவங்களோட பேசுறது பழகிறதெல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி இந்த இடத்துல கோட்டீஸ்வரன் திட்டினார்னா இந்த இடத்துல கரெக்டு. இந்த இடத்துல ராகுல் காந்தியை நான் பாராட்டி பேசியிருக்கேன் அதே சேனலில். ஆனால் அதே சேனலில் இன்றைக்கி ராகுல் காந்தியை நான் திட்டி பேசுகிறேன். ஆனால் அந்த சேனல் பார்க்குறவங்க யாரும் என்னை வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது காரணம்னா அந்த சேனல் பார்த்தவங்க அரசியல் படுத்தப்பட்டவர்கள். விஜய் அண்ணாவை பார்க்குற நீங்கள் அரசியல் படுத்தப்படலை. அதனால் உங்களுக்கு விஜய் சாரை வந்து நான் விஜய் சாரை விமர்சனம் பண்ணுறது அவர் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு. நான் ப்ளூ சட்டை மாறன் அல்ல. அவர் படத்தையோ அவர் சுறால இப்படி வந்ததையோ அதை வைத்து பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அப்படியும் இல்லை. திமுக பண்ண நிறைய ஊழல்கள் KN நேரு பற்றி பேசினதெல்லாம் இப்போ கூட நான் நிறைய பேசியிருப்பேன். நீங்கள் வந்து உங்கள் கண்ணை வந்து மூடிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பார்க்க மாட்டேன்றீங்க. அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மற்றபடி வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியை எதிர்த்து விமர்சனம் செய்கிறது தான் பத்திரிகை தர்மன்றது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு பண்பாக அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பண்பற்று என்னை கலாய்க்கிறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, கேவலப்படுத்துகிறவங்க படுத்தலாம். என்ன அவர் சொல்லு தானே, யாராக போயிட்டாங்க, அவங்களும் நம்ம யாதும் ஊரே யாவரும் கேள்வி தானே. அவங்க விஜயண்ணா நல்லா பண்ணனா பாராட்டுறேன், இன்னும் நல்லா பண்ணணும்ல, பண்ணால் பாராட்டுறேன். யாருக்கு எது வேணால் நடக்கும். 2 ஆப்ஷனு. ஒன்று பேசுகிறத நிறுத்திட்டு அமைதியாக போயிடலாம். ஒன்று இல்லை அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசணும். இது 2 தான். இதில் கருத்து சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன் அப்படின்னா அதை ஏற்றுக்கிற பக்குவம் வந்து இன்னைய அரசியல்வாதிகள் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டு தான் போகும். திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தோம், அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தோம், அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி வந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு விமர்சனங்களை வந்து உரமாக மாற்றுறதுக்கு வந்து யூ நீட் வெரி பிக் லீடர்ஸ். அந்த அரசியல் ஆளுமைகளோட தன்மை தராதரம் வேறு. ஐயா காமராசர் ஆட்சி காலத்துலேயோ இல்லை அண்ணா ஆட்சி காலத்துலலாம் பத்திரிகையாளர்லாம் இப்படிலாம் நடத்தலை. அன்றைக்கி அவங்களும் தரமாக இருந்தாங்க, பத்திரிகையாளர்களும் தரமாக இருந்தாங்க. 2 சைடும் நல்லா இருக்கும். இன்றைக்கி 2 சைடும் கேவலமாக போயிடுச்சு. பத்திரிகையாளர்களும் கட்சிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி. இப்போ இன்றைக்கி ஆளுகின்ற கட்சியை ஆதரவாக பேசுறதுக்கு எதுக்கு பத்திரிகையாளன்ற போர்வை? இப்போ பேசும்போது நீங்கள் பேசலையா முன்னாடின்றாங்க. அது சம்டைம்ஸ் எனக்கு எதிராகவே பயன்படுத்துகிறாங்க. எனக்குலாம் ஒரே சிரிப்பு தான் ஆகும். எந்த காணொலி எடுத்து காட்டுங்கன்னு அது பதில் இருக்குது. அதுவும் ஒப்பேத்தி ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறது. எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்மளை வந்து திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு பெருமை தான். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க என்னை வந்து பாராட்டி ஈராட்டி பேசினா தான் எனக்கு தப்பு. அது எனக்கு அது அசிங்கம், அழுக்காக பார்க்கணும். ஏதோ ஒரு பெரிய செய்தி பிரேக் பண்ணுறோம், கொள்கிறோம், மக்களோட மக்களாக இருக்கிறோம், அப்போ அதுக்கு 4 பேர் பாராட்டுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்றபடி அரசியல்வாதிகளோட போய் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், செய்தி கேட்கலாம், கருத்து சொல்லலாம், அதெல்லாம் வேறு. பட் முட்டு கொடுக்குறது இருக்குல்ல, அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறது இருக்குல்ல, அது பத்திரிகை துறைக்கு அது ஒழுங்கல்ல. அதனால் எல்லாமே மோசமாக போச்சு. பத்திரிகை துறை மோசமாக போகுது, அரசியல் மோசமாக போகுது, கலாச்சாரம் மோசமாக போகுது, எல்லாமே ஃபோனாக போச்சு. நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.